6 வருடம் அவங்க கட்டமைப்பை வந்து சீர்படுத்திருக்காங்க. 6 மாதத்தில் உங்களால் அந்த கட்டமைப்பை அதுதான் ஒரு வலுவான கட்டமைப்பான கட்சியாக நிலைநிறுத்த வேண்டும், தேர்தலை போட்டி போட வேண்டும் என்பதற்காக களம் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு தேர்தல் அறிவித்தால் கூட நாங்கள் 100 தொகுதியிலே நிற்கின்ற அளவுக்கு பலமாக இருக்கின்றோம். அதை திமுகவும் தர மறுத்து விட்டது, அண்ணா திமுகவும் தர மறுத்து விட்டது. இவர்கள் யாரும் எங்கள் அதிகாரத்தை முறையாக தரவில்லை என்ற ஒரு நோக்கத்தால் தான் இந்த கட்சியை துவங்கியிருக்கின்றோம். நம்ம தமிழகத்துடைய அமைச்சர் இங்க கஞ்சா செடி வளர்றது நீங்க சொல்றது உண்மையா? அவர் சொல்றது உண்மையா? தமிழகத்தை பொறுத்தவரை 0% எங்கேயும் செடி வளர்க்க முடியாது சொல்லியிருக்காரு. செடி வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் கஞ்சா விற்கலன்னு சொல்லல. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு 200 கோடி ரூபாய் மது விற்க வேண்டும் ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றாங்க. அந்த டார்கெட் டானிக்காது உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு டானிக்கா குடிக்கிறான். ஆனா நாங்க தெளிவா சொல்றோம், நாங்கள் யாரோடு கூட்டணி இருக்கின்றோமோ நிச்சயமாக அவர்கள் கோட்டையிலே அமருவார்கள். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இத்தனை கோரிக்கைகளையும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைத்தால் நிச்சயமாக கூட்டணி வைப்போம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் செங்கம் கு ராஜாராம் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது தமிழக முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு மாநில பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்கீங்க, மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்கீங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. 2026 உங்களோட நிலைப்பாடு என்ன? இதற்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் உங்கள் கட்சியோட நடவடிக்கை? சார், தமிழக முன்னேற்ற கழகம் துவங்கி 60 நாட்கள் தான் ஆகிறது. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக வந்து 1949 ஆரம்பித்து 1957 தான் தேர்தல் கணக்கிட்டாங்க. இன்றைக்கி 50 ஆண்டு காலமாக அந்த கட்சி 75 ஆண்டு காலமாக நிற்குது. அதுபோல் இந்த ஒரு கட்சியை கட்டமைக்க வேண்டும். முதல்ல இப்போ நாங்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அறிவித்து அவர்களை முறையாக அழைத்து உறுதிமொழியோடு ஒரு கூட்டத்தை நடத்தி பதவியேற்றிருக்கின்றோம். இதை தாண்டி 4 மண்டலமாக பிரித்திருக்கின்றோம். தமிழக முன்னேற்ற கழகத்தை கொங்கு மண்டலம், மத்திய மண்டலம், தென் மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை தனியே. அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சென்னை வந்து உள்வட்டாரம் தனியே. இப்படி மண்டல வாரியாக முதல்ல பொறுப்பாளர் நியமித்து அதற்கான கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். இப்போ முதல் கூட்டம் நடந்துருச்சு. அடுத்தது கொங்குல அதுக்கான கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த கட்சி ஒரு வலுவான கட்டமைப்போடு தேர்தல் களம் காண வேண்டும். ஆனால் தேர்தலுக்கான காலம் குறுகிய காலம் தான் இருக்கு இல்லையா? அதுதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். இன்று ஆளுகின்ற திமுக 1949 துவங்கப்பட்டு 1957 தான் களம் கண்டாங்க. ஏன் களம் கண்டாங்கன்னா அந்த 6 வருட காலங்கள் அந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க வலுவான கட்டமைப்பு உருவாக்கியதால் தான் அந்த கட்சி இன்று ஸ்ட்ராங்காக நிற்குது. 6 வருடம் அவங்க கட்டமைப்பை வந்து சீர்படுத்திருக்காங்க. 6 மாதத்தில் உங்களால் அந்த கட்டமைப்பை அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த கட்டமைப்பை முறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். தேர்தல் களத்துக்கு நாங்கள் வந்து தேர்தல் களமோ இல்லை புதுசு இல்லை. நாங்கள் ஏற்கனவே யாதவ மக்கள் இயக்க அமைப்பு மூலியமாக தேர்தல் களத்தை கண்டு இருக்கின்றோம். ஆதரவு களத்தில் நின்று இருக்கின்றோம். திமுக அண்ணா திமுக நின்று இருக்கின்றோம். ஆனால் இந்த கட்சியை ஏற்கனவே இந்த மக்கள், அதாவது குறிப்பாக யாதவ சமுதாய மக்கள் எங்களுக்கு பின்புலம். இந்த கட்சியின் மிகப்பெரிய பின்புலம் எங்களுக்கு வந்து யாதவ சமுதாய மக்கள். அந்த சமுதாய மக்களை அரசியல்படுத்த வேண்டும். யாதவ சமுதாயம் போல் இருக்கின்ற மற்ற சமுதாயங்களை, அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற சமுதாய மக்களை, அதிகாரத்துக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய மக்களை அதிகாரத்துக்குள் கொண்டு வர வேண்டும். இப்படி பலதரப்பட்ட வேலைகளை செய்ய வேண்டிய காலகட்டம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகையால தமிழக முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான இயக்கமாக, ஒரு வலுவான கட்டமைப்பான கட்சியாக நிலைநிறுத்த வேண்டும், தேர்தலை போட்டி போட வேண்டும் என்பதற்காக களம் கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு தேர்தல் அறிவித்தால் கூட நாங்கள் 100 தொகுதியிலே நிற்கின்ற அளவுக்கு பலமாக இருக்கின்றோம். ஓகே. தமிழக முன்னேற்ற கழகத்தில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இது வரைக்கும் சேர்த்துருக்கீங்க? எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? எத்தனை நிர்வாகிகள் நீங்கள் நியமனம் பண்ணியிருக்கீங்க? சார், தமிழக இப்போதான் நாங்கள் பொறுப்பாளரை போட்டிருக்கோம். உறுப்பினர் நான் தான் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். எங்கள் பலம் எங்கள் யாதவ சமுதாயம். யாதவ சமுதாயத்திற்கு பெரும்பான்மையானவர்கள் எங்கள் உறுப்பினராகத்தான் இருப்பார்கள். திமுகவில், அண்ணா திமுகவில் இருப்பவர்களை தவிர்த்து மற்றவர்கள் எங்கள் உறுப்பினராக தான் நாங்கள் கருதுகின்றோம். இப்போ இந்த 50 ஆண்டு காலம் அதே யாதவ சமுதாயத்தில் இருந்து மக்கள் திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட்டுப்பாங்க. அப்போ அதிமுக, திமுகவில் நிறைய பேர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
யாதவ சமுதாயம் என்பது 1 கோடிக்கு மேலே இருக்கின்ற மக்கள். தமிழகத்தை 3வது பெரும் சமுதாயம், இந்தியாவிலே 3வது மிகப்பெரிய சமுதாயம். அதாவது நீங்கள் சொல்கின்ற அதிமுக திமுக எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாகவே எடுத்துக்கொண்டால் ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர் தான் அதிமுக இருப்பவர்கள். மற்றவர்கள் இருக்கிறார்களே, நான் நடுத்தரமாக இருப்பார்கள். சமுதாய வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக இருப்பவர்கள் எங்களோடு இருக்கிறார்கள். ஓகே, இப்போ கட்சி மாவட்ட செயலாளர்களை நாங்கள் இதுவரைக்கும் 42 மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்திருக்கின்றோம். மாநில பொறுப்பாளர்களை 37 மாநில பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கின்றோம். அணி பொறுப்பாளர்களை 15 அணிகளை உருவாக்கி அணி பொறுப்பாளர் நியமனம் செய்திருக்கின்றோம். இவர்களெல்லாம் இப்போது களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிக வேகமாக துரிதமாக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி வலுவான வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். களப்பணியாற்றிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. குறிப்பாக 4 முனை போட்டியானது தமிழகத்தில் நடக்குது. ஓகே, தனிச்சு போட்டியிட வாய்ப்பா தமிழக முன்னேற்ற கழகம், இல்லை ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்கள் கட்சி ஆரம்பித்தது நோக்கமே எங்கள் சமூகத்திற்கான அரசியல் அதிகாரம் யாரும் தரப்படவில்லை. அப்படி இந்த சமுதாயத்திற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அரசியல் களத்திலே வந்திருக்க மாட்டோம். தமிழகத்திலே 3வது பெரிய சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு 10% அதிகாரத்தை பங்களிக்க வேண்டும். நான் சொல்வது தோராயமாக குறைச்சலாக. அப்போ 234 தொகுதியில் 10% என்றால் 23 தொகுதி இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை திமுகவும் தர மறுத்து விட்டது, அதிமுகவும் தர மறுத்து விட்டது. காங்கிரஸ் நிலைப்பாடு என்பது அவர்களே ஒரு கூட்டணியை ஒட்டி 20-30 தொகுதி தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிஜேபி இப்போதுதான் களத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். 2-3 தேர்தலும் வலுவான களத்திலே இப்போதான் வந்திருக்கிறார்கள். இவர்கள் யாரும் எங்கள் அதிகாரத்தை முறையாக தரவில்லை என்ற ஒரு நோக்கத்தால் தான் இந்த கட்சியை துவங்கியிருக்கின்றோம். யாதவ சமுதாய மக்களுக்கு 23 தொகுதிகள் வந்து நீங்க கேட்குறீங்க. குறிப்பா திராவிட மாடல், அதாவது திமுக அரசு அதாவது தேசிய கட்சியான காங்கிரஸ்க்கே அந்த 30 தொகுதிக்குள்ளதான் தராங்க சார். காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி. நான் சொல்வது தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெரும் சமுதாயம். நான் காங்கிரஸை உள்ளடக்கி பேசுறீங்க. நான் சொல்வது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கான. நான் ஏதோ எங்களுக்கு கொடுக்குன்னு கேட்கல. இந்த திமுகவில் வைக்கின்ற அதிமுகவில் உழைக்கின்றவர்களுக்கு உங்கள் கட்சியில் இருக்கின்ற யாதவர்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுன்னு கேட்குறோம். நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு 23 சீட்டு கொடுன்னு நான் கேட்கவே இல்லை. எங்கள் பலவீனம் என்று இந்த தேர்தலை நாங்கள் நிச்சயமாக கட்டாயமாக வாக்கு வங்கி மூலமாக நிரூபிப்போம். எப்படி நிர்வகிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியான கேள்விதான். இந்த திமுக அரசு அதிமுக அரசுக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக இங்கே ஆட்சி அமைத்திருக்கிறது. இன்றைய நிலைப்பாட்டில் தமிழக முன்னேற்ற கழகம் 234 தொகுதியிலும் போட்டிவிட்டால் கூட குறைந்தபட்ச வாக்காக தொகுதிக்கு 5000 முதல் 10,000 வாக்கை எங்களால் பெற முடியும். எங்களுக்கான பலம் இருக்கிறது. 234 தொகுதியிலும் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆகையால் 4 முனை போட்டி என்பது இருக்குது, நாங்கள் மறுக்கலை. நாம் தமிழர் கூட்டணியே இல்லை, நாம் தமிழரோட நம்ம கூட்டணி இல்லை, அவங்களும் கூட்டணி இல்லை, தனிச்சு கலங்கன்றாங்க. திமுக அதிமுக இப்போ புதுசாக தமிழக வெற்றி கழகம் இது களத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே திமுகவிட நாங்கள் 50 ஆண்டு காலமாக போராடிட்டோம். எங்களுக்கான தேவைகளை முழுமையாக அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. அதிமுக அந்த அம்மையார் இருக்க வரைக்கும் எங்களுக்கான ஒரு அடையாளம் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. இப்போ தாவேகா இப்போது தான் வந்திருக்கிறது. நான் 3 அமைப்புகளுக்கும் நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை, எங்கள் தேவைகளை, எங்கள் சமுதாயத்திற்கு முன்னேற்றத்திற்கான கோரிக்கைகளை முன்வைக்கும் போது எந்த கூட்டணி உறுதிபட எங்களுக்கு தெரிவிக்கிறார்களோ, எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, எங்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய துணை நிற்கிறார்களோ அவர்களோடு நிச்சயமாக கூட்டணி அமைப்போம். அப்படி யாரும் வாய்ப்பு இல்லை என்றால் தனித்து கலங்காண வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் எங்களை தள்ளுகிறார்கள். நாங்கள் தனியாக நிற்கணும்லாம் சொல்ல வரல. இப்போ நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா என் சமூக மக்களின் தேவைக்கும் ஒடுக்கப்பட்ட நசுக்கு மட்டங்கள் தேவைக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். அவங்களுக்கு தேவையே இல்லாமல் என் தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்க அவங்க கூட போக நான் விரும்பலை. மக்கள் தேவை, மக்களோட கோரிக்கைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து வைக்கிறோம். அந்த பிரச்சனைகளை இந்த 3 கூட்டணியில் எந்த கூட்டணி எங்களுக்கு தேவைகளை, எங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி நிற்போம். அவர்கள் அதிகாரத்திலே அமர்வதற்கு நாங்கள் துணையாக இருப்போம். இல்லை என்றால் தனித்து களங்காண்போம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கின்றோமோ அந்த கூட்டணி நிச்சயமாக அரசாட்சி செய்யும், கோட்டையிலே அமரும்.
ஓகே சார், டிடிவி தினகரன் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க சார். இல்லைங்க டிடிவி, ஏன்னா அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றாங்க. அவரோட பலத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு பலமான தலைவர், மென்மையான தலைவர், நல்ல தலைவர். நான் அவர் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கட்சியும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், நாங்கள் யாரோடு கூட்டணி இருக்கின்றோமோ நிச்சயமாக அவர்கள் கோட்டையிலே அமருவார்கள். ஓகே சார், பல ஜாதியை அடங்கி நிறைய கட்சிகள் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த ஜாதி சார்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாலே வந்து அந்த ஜாதிக்கு இன்னும் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து இது பண்ணாங்க. ஜாதி கட்சினாலே இப்படி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை குத்துறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்று இருக்கிறது, விடுதலை சிறுத்தை வெற்றி பெற்று இருக்கிறது, தனியரசு வெற்றி பெற்று இருக்கிறார், கருணாஸ் வெற்றி பெற்று இருக்கிறார், சாதி அமைப்புகளாக உருவாகி பல கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கிறது, பல கட்சிகள் காணாமலும் போய் இருக்கிறது. அதை நான் மறுக்க முடியாது. கொள்கையோட, அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கட்டமைப்பு இருக்கணும். அதை வைத்துக்கொண்டு தான் அரசியல் செய்ய முடியுமே தவிர விளம்பரத்தையும் பணத்தை வைத்து அரசியல் செய்தால் அந்த விளம்பரமும் பணமும் காற்று போல் பறந்துவிடும். ஆனால் கொள்கையும் கட்டமைப்பும் நீடித்து நிற்கும். கொள்கையோடு கட்டமைப்போடு கட்சி நடத்தவர்கள் நீண்ட காலம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். விளம்பரத்துக்காகவும் பணத்தை வைத்து கட்சி நடத்தவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள். எங்களிடம் பணம் இல்லை, நடிகர் என்ற அடையாளம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இல்லை, அமைச்சர் இல்லை, எங்கள் முன்னோரை யாரும் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, சாதாரண விவசாய குடும்பம். ஆனால் நான் இந்த சமூகத்தின் அடையாளத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக இரவும் பகலமாக என்னோடு பல தோழர்கள், பல உறவுகள் உழைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ நான் ஒருவன் மட்டும் உழைக்கவில்லை. இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கிற 120 மாநில மாவட்ட பொறுப்பாளரும் இரவு பகலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஜாதிக்காக போராடிய பல கட்சிகள் இன்றும் வந்து பதவியில் இருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு ஒரு சிலர், நான் பேர் சொல்ல விரும்பலை, குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து அதாவது ஒரு கூட்டணியில் வந்து எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஆயிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க எங்கே அப்படிங்கிற ஒரு அவங்க தேவைக்காக தான் வந்தாங்க. அவங்க சமுதாய தேவைக்காக கட்சி ஆரம்பிக்கல. நீங்கள் யாரை அடையாளம் காட்டுகிறீர்களோ அவர் யாருன்னு தெரியாது, நான் சொல்ல விரும்பல, எனக்கு நீங்களும் சொல்லலை சார். மக்கள் தேவைக்காக போராடுவர்கள் களத்திலே நிற்பார்கள். இப்ப கரெக்டா வரீங்க. சரி, இப்ப அவர்கள் மாதிரியான ஆட்கள் வந்து இங்க ஜாதி கட்சி நடத்தும் போது ஒரு சமுதாயத்தை சார்ந்து, இப்ப தமிழக முன்னேற்ற கழகம் நீங்களும் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு யாதவ சமுதாயத்தை சார்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இது யாதவ சமுதாயத்துக்கு மட்டும் உரித்தான கட்சி இல்ல, அப்படி அனைத்து சமூக மக்களையும் அரவணைத்து செல்கின்ற கட்சி. ஓகே, அப்படி ஒரு முத்திரை குத்த ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது நான் உங்களுக்கு விளக்கம் முதலே சொல்லிட்டேன். நான் கொள்கையோட வந்திருக்கின்றேன், பணத்தோடு வரல, சினிமா என்ற கவர்ச்சி முகத்தோடு வரல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அடையாளப்பட்டு வரல. மிக சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து கொள்கை ரீதியாக 20 ஆண்டு காலமாக இந்த சமுதாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மக்கள் என்னை நம்புகிறார்களா இல்லையா என்று என்னோட நான் வந்து வருவர்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஓகே சார், தமிழக முன்னேற்ற கழகம் யாருக்கு ஆதரவாக செயல்பட போறீங்க? ஃபர்ஸ்ட் எந்த கட்சிக்கு? ஏன்னா பொதுக்கூட்டம்லாம் போட்டிருக்கீங்க, நீங்கள் கூட்டத்திலலாம் நடத்திருக்கீங்க, உங்களோட நிர்வாகிகள் கூட பேசியிருப்பீங்க. யாருக்கு சாதகமாக உங்கள் நிர்வாகிகள் யாரு கூட கூட்டணி போக சொல்கிறாங்க? இல்லை சார், நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், திராவிட கட்சிகள் யாதவர்களை வஞ்சித்து விட்டது. வஞ்சித்தாலே அவர்கள் வந்து புறந்தள்ளிவிட முடியாது. அவர்கள் தேவைகளை அங்கே இப்போ ஏன்னா அவங்க தான் மாறி மாறி ஆணுங்கிறாங்க. இப்போ தாவேக்கா வந்திருக்குது. இப்போ இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய 2026 மாற்று சக்தி. அதான் மாற்று சக்தி. இன்னைக்கு இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதரவாக இருப்பது போல் சொல்கிறார்கள். நான் வந்து நேரடியாக களத்தில் பார்க்கவில்லை. இந்த சமுதாயத்திற்கு கால்நடை வாரியம் வேண்டும், பால் நல வாரியம் வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 10%, அதாவது 23 தொகுதி என் சமூக மக்களுக்கு பங்களிக்க வேண்டும். எங்கள் வரலாற்று சுவடுகளை அழிக்காமல் பாதுகாத்திட வேண்டும். வீரன் அழகமுத்துக்கோன் அவர்களுக்கு தூத்துக்குடி விமான நிலையத்திலே பெயர் வைத்திட வேண்டும். சென்னை எக்மோரில் சிலை இருக்கின்ற தெருவுக்கு அவர் பெயரை சூட்டிட வேண்டும். செஞ்சிக்கோட்டையை உருவாக்கியது எங்கள் முன்னோர்கள், ஆனந்த கோனார் வம்சாவளிகள். அதை மராட்டியர் கோட்டை என யுனெஸ்கோ அறிவித்திருக்கிறது. அதை தமிழ் மன்னன் ஆனந்தகோன் கோட்டை என அறிவிப்பு செய்ய இந்த அரசு துணை நிற்க வேண்டும். இப்படி பலவிதமான கோரிக்கைகள் எங்களிடம் இருக்கிறது. இந்த கோரிக்கைகளெல்லாம் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு அவர் வெற்றிக்கு நிச்சயமாக துணை நிற்போம். அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும். ஓகே சார், நீங்க சொல்றத பார்த்தா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குன்னு ஓப்பனா சொல்லி சார். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இத்தனை கோரிக்கைகளும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் விஜய் அவர்கள்
ஏற்றுக்கொண்டு எங்களை அழைத்தால் நிச்சயமாக கூட்டணி வைப்போம். அதில் மாற்று எங்கள் கோரிக்கை இப்போ அதிமுக கூட்டு எங்களை கோரிக்கையை ஏற்றுக்கிறோம், நீங்கள் சொல்கிறத செய்கிறோம், உங்கள் சமுதாய மக்கள் துணை நிற்கிறோம், வாங்கினா அதிமுக துணை நிற்போம். சரி, திமுக இதனால நாங்கள் செய்யலை, இனி வர தேர்தல் நாங்கள் செய்கிறோம், எங்களோட துணை சொன்னால் அவங்களோட துணை. எங்களுக்கு தேவை எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய கோரிக்கை உங்கள் சமுதாயத்துக்கு மறுக்கப்பட்ட வரலாறுகளை எங்கள் சமுதாயத்தை மதித்து எங்கள் கோரிக்கைகளை நிலைநிறுத்தி எங்கள் அதிகாரத்தில், அதாவது 23 சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எங்கள் சமுதாயத்தை யாதவர்களை முன்னெடுத்தால் நிச்சயமாக துணை நிற்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இப்போ இருக்க தேர்தல் களத்தை தாண்டி இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி எப்படி இருக்குதுன்னா, மக்கள் தான் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சி என்பது இன்று கூட பார்த்தீங்கன்னா ஓய்வு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வு திட்டத்தை தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறார். கடந்த 5 ஆண்டு, அதாவது அவங்க சென்ற தேர்தலில் கொடுத்த அறிவிப்பு, ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உங்கள் ஓய்வூதியத்தை தருகிறோன்னு சொன்னாங்க. இப்போ ஆட்சி முடிய 1 மாதம் இருக்குது, இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நான் தேர்தல் அரசியலோட பார்க்கலாம். தேர்தல் அரசியல். ஏன்னா அரசு ஊழியர் ஓட்டு நமக்கு, ஏன்னா அந்த பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அதிமுக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, நமக்கு ஓட்டு குறையுது அப்படின்னு ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள், செவிலியர்கள் போராடுறாங்க, டீச்சர்ஸ் ஒரு பக்கம் போராடுறாங்க. தமிழ்நாடே போராட்டங்களமா போராட விட்டுறக்கூடாது. இப்போ திருத்தணியில வேற ஒரு தம்பியை நம்ம வடமாநில இளைஞரை கஞ்சா போதை ஆசாமிகள் தாக்கி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தமிழகமுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆட்சிக்கு வருவோமோ வரமாட்டோமோ, அதால் அரசு ஊழியர்களை நாம் சரி செய்து கொள்ளலாம் கூட அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அந்த திட்டத்தை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் நீண்ட நாள் போராட்டம் அதை செஞ்சிருக்கிறார், அதை நான் வரவேற்கிறேன். அதுபோல இந்த அரசு ஊழியருக்கு செய்தது போல துப்புரவு பணியாளர்களுக்கும் செவிலியர்களுக்கும் செய்ய வேண்டும். அவங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூடுதலாக எங்கள் கோரிக்கை, அவர் தேர்தல் அறிக்கையாக கொடுத்தது, அவர் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக கால்நடை வாரி அமைப்போம் என்று சொன்னார். அதையும் கூடுதலாக அறிவிக்க வேண்டும் என்பதை உங்கள் டிவி வாயிலாக, ஜெம் டிவி வாயிலாக தமிழக முதல்வருக்கு கோரிக்கையை வைக்கிறேன். ஓகே சார், இப்போ நிறைய சொல்லியிருக்கீங்க, சமுதாய வாக்கு வங்கி நிறைய இருக்குது, எங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதில் 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் தமிழகத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. இதில் உங்கள் சமுதாய மக்கள் எத்தனை பேரும் நீக்கப்பட்டிருக்கலாம், நிச்சயமா தெரிஞ்சவங்களே நீக்கப்பட்டிருக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நான் பெரும்பான்மையான விசாரித்ததற்கு எஸ்ஐஆர் சரியாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில இடத்துல தப்பு நடக்கலாம். டபுள் என்ட்ரி, அதாவது டபுள் ஓட்டு இருக்குது இல்லையா, அதை எடுத்துருக்குறாங்க. இறந்தவர்களை நான் களத்தில் போய் விசாரிச்ச வரைக்கும் இறந்தவர்களை எடுத்துருக்குறாங்க. இங்கே ஓட்டு இருக்கு, அவங்க ஆள் எங்கே வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க ஓட்டு போட வந்திருக்க மாட்டாங்க, அதை எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 1,97,63,000 ஓட்டு இன்னும் எடுத்திருக்காங்க. முதல்வர் தொகுதியில் தான் அதிகபட்சமாக 1 லட்சம் ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம தேர்தல் காலத்தில் எப்போ பார்த்தாலும் 60% வாக்கு தான், 70% வாக்கு தான் பதிவாகுதுன்னு ஒரு டிவியில் போடுவாங்க. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக 65% வாக்குகள் தான் பதிவாகிருக்கிறது, 70% வாக்குகள் தான் ஆனால் இந்த முறை எனக்கு நம்ம 90% மேற்பட்ட வாக்குகள் பதிவாகும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது எஸ்ஐஆருக்கு பிறகு. ஓகே, ஆனால் ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து, எஸ்ஐஆர் பீகார் மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, எஸ்ஐஆர் பீகார்ல கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழகத்தோட பெரிய மாநிலம் பீகார், அங்கேயே கம்மியான வாக்குகள் தான் நீக்கிருக்காங்க, ஆனா தமிழகத்துல அதிகமா. நான் என்ன சொல்றேன், எந்த வாக்காளர்களாவது என் வாக்கை நீக்கிட்டாங்க எனக்கு ஓட்டு வரலன்னு சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்களே, சேர்த்து சொல்லியிருக்காங்களே, டைம் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இல்லை முடிஞ்சிருச்சு, உங்களை சேர்க்கவே முடியாதுன்னு அவங்க சொல்லவே இல்லை, அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்னேன், விசாரித்த அளவுக்கு இறந்தவர்கள், வாக்கே செலுத்தாதவர்கள், இந்த ஊரிலே இல்லாதவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள், இப்படி தான் நீக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல சில தப்புகள் நடந்திருக்கலாம், அதை மத்திய அரசு சரி செய்ய வேண்டும். தேர்தல் ஆணையம் அதை உன்னிப்பாக கவனித்து இங்கே இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் வாக்குரிமை உறுதி செய்யப்பட வேண்டும். எஸ்ஐஆர் தமிழக முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறீங்க? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சார், நான் ஆதரிக்க எதிர்பார்க்கல. தவறு நடக்காமல் தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டால் அதை நான் வரவேற்கின்றேன், அதை தவறு நடந்தால் அதை எதிர்க்கிறேன். ஓகே சார், இப்போ தொடர்ச்சியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய நடக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கொலை, கொள்ளை, அதை தாண்டி கஞ்சா, மது இன்றைக்கி தமிழகத்தில் மிக சர்வசாதாரணமாக தலைவிரித்து ஆடுகிறது. அதுவும் வட மாநிலத்திலிருந்து தமிழக வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம்,
அங்க வாழ்றதுக்காக வீட்டு கஷ்டத்துக்காக வந்த ஒரு பையனை அந்த போதையார் இளைஞனை நான் அந்த அந்த புகைப்படத்தை வீடியோ பார்க்கும்போது இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரலை, மனம் வருடி விட்டது. அவன் உணவுக்கு வழியில்தான் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டரை தாண்டி இங்கே வருகிறான். அங்கே வந்து நான் கலெக்டர் வேலையை செய்கிறான், இல்லை டிஎஸ்பியா எஸ்பியா இருக்கிறான், கூலி வேலை செய்ய வந்திருக்கிறான். கூலி வேலை செய்ய வந்த ஒருவனை இங்கே இருக்கின்ற அதிமேதாவதி இளைஞர்கள், அதாவது கஞ்சா போதையில் அவர் வந்து கத்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க தெரியும். அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரீல்ஸ் மோகத்தை விட மக்கள் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னும் படிப்படியாக சீரழிந்து கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர தவறை திரித்து கொண்டு வளர்ச்சிக்கு யாரும். இப்போ வடநாட்டு இளைஞர் ஏன் இங்கே வரான்? நம்ம யாரும் சிந்திச்சோமா? முதல்ல வேலைக்காக. இங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? ஏன் இங்கே இருக்கிற வேலை செய்ய மாட்டேன்றான்? இவன் மதுவுக்கும் கஞ்சாவிற்கும் அடிமைப்பட்டு 24 மணி நேரமும் மது போதையிலையும் கஞ்சா போதையிலுமே தெரிந்து கொண்டு இருக்கின்றான். சார் நீங்க அதை தாண்டி கஞ்சாவை மதுவும் அடித்து விட்டு ஓட்ட தெரியாத ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது 2 லட்சம் அந்த K2P பைக்ன்றாங்களா, அதுவா என்ன பைக்? KTM பைக். அதை எடுத்துக்கொண்டு எதிரிலே விதியே என்று குடும்பத்தை வாழ வைக்கும் வருகின்ற ஒருவனை இவன் போதைக்கு அவனை இரையாக்குகின்றான். அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு கட்டுப்பாடை விதிக்கணும். K2P பைக்கை KTM பைக்கை ஓட்டுவதற்கு தமிழகத்திலே ஒரு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழிக்கு போனாலும் சரி, அவன் வண்டி ஓட்டுகின்ற நிலையை பார்த்து என்றால் உண்மையாகவே அவன் நல்ல நிலையில் தான் வண்டி ஓட்டுகிறானா போதையில் வண்டி ஓட்டுகிறான்னு தெரியவில்லை. அதில் ஒரு சிலர் சரியாக ஓட்டலாம், ஆனால் பெரும்பான்மையவர்கள் அந்த வண்டியில் போகும்போது சவுண்டு விடுறது, டயரை தூக்குறது, சந்தில் போகிறது, இதெல்லாம் பக்கத்தில் வரலாம் ஆக்சிடென்ட் ஆகிறான். ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க இங்க வந்து கஞ்சா அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழகத்துடைய அமைச்சர் இங்க கஞ்சா செடி வளர்றது வாய்ப்பே இல்லைங்கிறார். நீங்க சொல்றது உண்மையா? அவர் சொல்றது உண்மையா? இல்லைங்க, அவர் சொன்ன மறுநாள் எங்க 24 கிலோ கஞ்சா பிடிச்சாங்க அப்படின்னு செய்தி வருது. அவர் என்ன வேற என்ன ஒரு மயக்கத்தில் இருந்திருப்பார், அவர் ஏன்னா ஒரு மருந்தில் இருந்திருப்பார். ஏதோ ஒரு படத்துல இவர் இருக்காருல்ல, அவர் யாருன்னா ஒரு படம் ஜெயம் ரவி படம் நடிச்சார், ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துட்டாரா அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி சுப்பிரமணிய அவர்கள் ஏதோ ஒரு கனவில் இருந்திருப்பார். கஞ்சா என்பது தினம் தினம் அதிகரித்து கொண்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 0% எங்கேயும் செடி வளர்க்க முடியாது சொல்லியிருக்காரு. செடி வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் கஞ்சா விற்கலன்னு சொல்லலை. அவர் கஞ்சா வந்துக்கிட்டு தான் இருக்குது, போயிருந்தாங்க, வித்துக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். கஞ்சாவை எந்த இடத்துல தடுத்து விட்டார்கள்? ஆனா நம்ம தமிழக முதல்வர் போதை வழியில் செல்லாதீர்கள், அப்பாவோட சொல்லி கேளுங்கள் அவர் சொல்லிட்டு தமிழகத்தில் மதுக்கடையை திறந்துடுறார். பெண்களுக்கு சிறப்பு பாரு, மதுக்கடைக்கு கூடுதலா 10 ரூபாய், ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டில் ரிட்டர்ன் கொடுத்தா திருப்பி 10 ரூபாய். இப்படி மக்களை குடிக்கிறதுக்கு எப்படிலாம் ஒரு 10 பாட்டில் பொறிக்கணும்னா ஒரு கோட்டர், அவனுக்கு 100 ரூபாய் ஒரு கோட்டர்னா சும்மா இருப்பான். இப்போ நான் இருக்கிறேன், இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ரோட்டில் போகும்போது 10 பாட்டில் குடிச்சு கீழே போட்டு போனா அதை 10 பொறுக்கி எடுத்து போய் கொடுத்தா அப்போ ஒரு கோட்டர் கொடுத்தா. அப்போல்லாம் கிடையாது, அந்த பாட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குமா சார்? என்னண்ணே அந்த 10 ரூபா ரிட்டர்ன் தர ஸ்டிக்கர் ஒட்டணுமா? அப்பதான் வந்து வாங்குவாங்க. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, அது நமக்கு தெரியலைங்க. ஆனால் இப்படிலாம் பல கட்டுப்பாடுகளை வைத்து மதுவை சிறப்பாக, அதாவது இப்போ பொங்கல் வந்துருச்சுங்க, இது ஒரு டார்கெட் வைப்பாங்க, எத்தனையோ கோடி வைப்பாங்க, மதுவை இத்தனை கோடிக்கு விற்க வேண்டும் ஒரு டார்கெட் வைப்பாங்க. அதால் யார் சீரழிக்கிறது? நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்களே, அந்த டார்கெட்டால் எத்தனை குடும்பம், எத்தனை பெண்கள் இளைய விதவை ஆகிறான்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வைக்கிற டார்கெட் வந்து மதுவுக்கு இல்லை, பெண்கள் தாலிக்கு. இவங்க ஒரு தீபாவளி பொங்கலுக்கு 200 கோடி ரூபாய் மது விற்க வேண்டும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வச்சுக்கங்க. அந்த டார்கெட் டானிக்காது, உடல்நிலை நல்லா இருக்கிறதுக்கு டானிக்காக குடிக்கிறான். அந்த மதுவை குடித்து விட்டு விபத்து, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மதுவே நல்லா இல்லைன்றான். ஒரிஜினல் மது நான் சொல்லலை, குடிச்சவன் சொல்கிறான், பேட்டி கொடுக்குறான், இது குடிச்சா வயிறு எரியுது, தொண்டை எரியுதுன்றான். அப்புறம் ஏன் குடிக்கிறீங்கன்னு கேள்வி வருதுல்ல? ஏங்க நான் குடிக்க பழகப்படுத்திட்டாங்க. இப்போ கொரோனா வந்துச்சுங்க, கொரோனா வந்தோடனே கொரோனா எல்லாம் வாழவே முடியாதாங்க. நம்மளாம் வீட்டில் இல்லை, கட்டுப்பாடாக வாழலை. கொரோனாவில் இப்படி தான் இப்படியா சுற்றி இருந்தோம், அந்த கட்டுப்பாடுக்கு இருந்தோமா இல்லையா? மதுவை ஒழித்து விட்டால் மது பக்கம் போக மாட்டாங்க. எல்லாரும் தான் கொடுக்குறாங்களே மது ஒழிப்பு, எங்களோட மது விலக்கு, எங்களோட கோரிக்கை எல்லாம் நிறைய கொடுக்குறாங்களே. அண்ணன் வைகோ கூட திருச்சியிலிருந்து மதுரை சமத்துவ நடைபயணம் மேற்கொண்டு இருக்கிறார். அதில் படித்த போதை ஒழிய வேண்டும் என்பதற்காக அண்ணன் வைகோ அவர்கள் நடைபயணம் மேற்கொள்கிறார். உண்மையாகவே பாராட்டுறேன். ஏன்னா அண்ணன் வைகோ அவர்கள் மிகப்பெரிய போராளி, அவரோட சர்வீஸ் தான் நம்ம வயசே இருக்கும். அதை துவங்கி வைக்கிறது வர்றதே நம்ம முதல்வர் தான்.
கூட்டணியில் இருக்காங்களா வரதான் சார். அதுதான் இப்ப மது விற்கிறது யாரு? எந்த முதல்வர், எந்த அரசாங்கம் விற்குது? ஆளக்கூடிய அரசாங்கம். இதற்கு முன்னாடி இப்ப ஆண்ட அதுக்கு நீங்க அரசாங்கம். கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் மதுவை தடை செய்ய சொல்லி அண்ணன் முதலமைச்சர் நேரடியாக மனு கொடுக்கலாமே? இல்ல தேர்தல் வருது, நீங்க மது வச்சாதான் உங்களோட கூட்டணி இருப்புன்னு ஒரு டிமாண்ட் வைக்கலாமே? அதை விட்டு மதுவுக்கு எதிராக பயணம் போறேன் என்று சொல்வது மக்களை தேர்தல் அரசியலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஓகே சார், சிறப்பான முடிவுகளை எழுதி பண்ணியிருக்கீங்க. தமிழக முன்னேற்ற கழகம் உங்களோட பணி சிறக்க ஜெம் டிவி சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. நன்றி, வணக்கம்.